யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுகிறார். திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளோ முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்றைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறிக்கின்றார்கள். இது கண்டனத்துக்கு உரியது. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பேசுவது இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி இதில் என்ன தவறு இருக்கின்றது? நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் உங்கள் பதிலுரை தொடருங்கள், அதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். ஆனால் அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளாக இருக்கிறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவையிலே பேசக்கூடாது, மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடாது, நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனை பேசக்கூடாது. பார்த்தா திமுக ஆட்சியில் மக்கள் அத்தனை பேர் அப்படியே அழகாக அற்புதமாக எல்லா வகையிலையும் அவருக்கு உதவிகள் கிடைக்குது, மற்றற்ற மகிழ்ச்சியோடு மக்கள் வாழ்கிறாங்கிற அப்படின்னு ஒரு பொய்யான செய்தி பிம்பத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.